அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் அப்படி கேக்குறீங்க? அதான் அப்படியே அப்பட்டமா முகத்துல தெரியுதே. இந்த சண்டே வந்துருவீங்களா வந்துருவீங்களான்னு நீ கேட்டதுல இருந்தே எனக்கு தெரியாதா என்ன? ரொம்பலாம் ஒண்ணும் தெரியல. ஆனாலும் என்னமோ பதட்டமாவே இருக்குங்க. அது அப்படித்தான் இருக்கும். இது பிரசவம்ல அப்படித்தான் இருக்கும். அப்புறம் எல்லாம் சரியாயிரும். சும்மா பயப்படாத. நான் உன் பக்கத்துல எதுன்னு இருக்கேன். உனக்கு எதுவும் ஆகாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அத்தை என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. ஆனாலுமே என்னமோ தெரியல, ஒரு மாதிரி இருக்குங்க. அதான் நான் வந்துட்டேன்ல. இனி உன் பக்கத்திலேயே தான் இருக்க போறேன். எதுக்கு கவலைப்படுற? 2 பிள்ளைங்கன்னா கொஞ்சம் அப்படித்தான் பதட்டமா தான் இருக்கும். எல்லாம் போக போக சரியாயிரும். நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத. சரிங்க. என்னங்க, உங்க ஃப்ரெண்ட் ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? மாலதி மாசமா இருக்கான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு ஒரு விஷயமும் வரலையே. அன்னைக்கு தான் பேசினா. அவ மாசமா இருக்கா, நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் பார்த்து பார்த்து செய்யறேன். ஆனா என் அக்கா தான் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. அது எப்ப ஊருக்கு போகும்னு இருக்கு. அது வரைக்கும் மாலதிய இங்க கொண்டாந்து விடலாமான்னு பாத்துட்டு இருக்கேன்னு சொன்னான். ஆமாங்க, மாசமா இருக்கிற சமயத்துல அவ சந்தோஷமா இருக்கணும். அவ நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கணும். அங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும். அது எதுக்கு இங்கேயே கொண்டாந்து விட சொல்லுங்க. நம்ம ரொம்பலாம் சொல்ல முடியாதுமா. ஏதோ சொல்லலாம். அது அவன் குடும்ப விஷயம். அவன் தான் பாத்துக்கணும். அவனுக்கு எது சரின்னு படுதோ அவன் தான் செய்யணும். அவங்க அம்மா முதல்ல நல்லா தான் இருந்தாங்களாம். அப்புறம் அவங்க அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆமாங்க, எனக்கு கிடைச்ச மாமியாரு இந்த உலகத்திலே நல்ல மாமியாரு. அப்படி எல்லாருக்கும் கிடைச்சிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓ, அப்படியா? மாமியார புகழ்ந்து தள்ளிய மருமக இந்த உலகத்திலேயே நீயாதான் இருப்ப. எங்க அம்மா கேட்டா ரொம்ப தான் சந்தோஷப்படுவாங்க. ஆனா எங்க அம்மாக்கு வச்ச மாமியார் கூட அப்படி இல்லையே. சும்மா இருங்க, ஏதாவது சொல்லணும்னு சொல்லாதீங்க. சரி சரி, நேரம் ஆயிட்டு. நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு இருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். ஏங்க, அத்தை பார்த்தா ஏதாவது சொல்ல போறாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏன் பொண்டாட்டிய நான் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், அதனால எங்க அம்மா சந்தோஷம் தான் படுவாங்க. பிள்ளை வயிற்றுல இருக்கும்போது கவனமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. வேற ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீ போய் சாப்பாடு எடுத்து வை, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க. இங்க பாரு தெய்வம், உங்க அம்மா மாப்பிள்ளை பார்க்கணும் கேள்விப்பட்டேன். இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. இப்பவே என் கூட கிளம்பு. கோயில்ல வச்சு நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். ஓ, எத்தனை நாள் உமற்ற நான் கெஞ்சிருப்பேன். காது கொடுத்து கேட்டீரா? இன்னைக்கு என்ன எங்க இருந்து உமருக்கு இந்த ஆவேசம் வந்துச்சு? எத்தனை நாள் உமக்காக எங்க அம்மா கிட்ட அடி வாங்கியிருப்பேன். 1 வருஷம் இழுக்கலாம், 2 வருஷம் இழுக்கலாம், 5 வருஷம் ஆச்சு உமருக்காக நான் காத்து கிடந்து. உமர் அம்மாட்ட பேசுறதுக்கு உமரால முடியல. இப்ப இங்க வந்து நிக்கிறா. இங்க பாரு பிள்ளை, என் மனசுல ஒன்ன தவிர வேற யாரும் இல்ல. நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன். எங்க அம்மாட்டையும் பேசி பார்த்தாச்சு. நானும் அது மனசு இறங்கும்னு இம்பட்டு நாளும் காத்து கிடந்தேன். இனிமே யாருக்காகவும் என்னால காக்க முடியாது. இப்பவே என் கூட வா. என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட வா. நம்ம 2 பேரும் கல்யாணத்தையும் கோயில்ல நம்ம சாமி முன்னாடி தாலி கட்டி உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வா. பாரு, உன் அப்பா ஆத்தாளோட வந்து பொண்ணு கேட்டனா நான் கொடுக்கறத பத்தி யோசிக்கிறேன். சும்மா என் பொண்ணை திருட்டுத்தனமா கூட்டிட்டு ஓடலாம்னு நினைச்சேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏட்டி, இவனை நம்பி போவாத. இவ ஆத்தாக்காரி ஒன்னு நடையேத்த மாட்டா. தெருவுல அடிச்சு முடிக்கிடுவா. ஞாபகத்தை வச்சுக்கோ. இவன் ஆத்தாக்கு முன்னாடி அப்படியே ஒண்ணுக்கு போறவன். இவனை நம்பி போவாத. வாய மூடுத்த. நானும் பொறுத்து பாக்குறேன். நீ என்ன ஒரே அடியா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற? எங்க அம்மா என்ன சொன்னாலும் சரி, நான் தெய்வத்தை தான் கட்டுவேன். அவளை தவிர என் மனசுல வேற யாரும் இல்ல. உங்க ஆத்தாட்ட சொல்லி உங்க ஆத்தாளை இங்க கூட்டிட்டு வா. என் மவ 5 வருஷமா காத்து கிடக்கா. ஆனா அது நடக்கிற மாதிரி தெரியல. என் மவளுக்கு நான் வேற மாப்பிளைய பாத்துட்டேன். உன் வேலைய பாத்துட்டு போ. என்னடி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்ன அர்த்தம்? வாய முடுமா. அவரு இம்பட்டு நாளும் காத்து கிடந்தாரு, முடியல. இப்ப வீடு தேடி வந்திருக்காருல, இனி தைரியம் தன்னால வரும். நான் அவரை தான் கட்டிக்க போறேன். நீ பேசாம போ. இங்க பாரியா, எங்க அம்மா சொல்றதும்
வாஸ்தவமான பேச்சு தான். எங்க அம்மா ஒன்றும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே. இன்னைக்கு ஒரு நாள் உமருக்கு டைம் கொடுக்குறேன். உங்க ஆத்தாக்காரிகிட்ட பேசுவேரோ என்ன பண்ணுவேரோ எனக்கு தெரியாது. நாளைக்கு உங்க ஆத்தாக்காரியோட நீர் இங்க வந்தா நம்ம கல்யாணம் நடக்கும். இல்ல உங்க ஆத்தாக்காரிட்ட சொல்லிட்டு பொட்டியை தூக்கிட்டு கிளம்பி வந்துடும். நம்ம 2 பேரும் கல்யாணத்தை முடிச்சு எங்க வீட்டுக்கு எதிர்த்தால காலி வீடு இருக்குல்ல, அங்கேயே குடியிருப்போம். மேற்கொண்டு என்ன வேலை பார்க்கறதுன்னு நம்ம பார்த்துக்கிடுவோம். 2ல 1 தான் உமருக்கு முடிவு. என்ன பண்ணணுமோ பண்ணும். என்னத்த உன் மவா சொல்றதுக்கு நீ சம்மதிக்கிறியா? உங்க ஆத்தா இவ்வளவு நாள் சம்மதிக்காம ஒரு நாள்ல சம்மதிச்சிடவா போறா? என் மவ இதுக்கு மேலேயும் காத்து கிடக்கிறதுல அர்த்தமே இல்ல. நீ அவளை தாலி கட்டி எதிர்த்த வீட்டுக்கு குடி வந்துரு. உன் பொழப்ப நீ பாரு. என்ன பாப்போம். போய் உன் ஆத்தாட்ட பேசிட்டு 2ல 1 முடிவை எடு. சரித்த, நான் இப்பவே போய் பேசுறேன். 2ல 1 என்ன நடக்குன்னு நாளைக்கு பாப்போம். ரொம்ப நல்லது, கிளம்பு. நான் இப்பவே போய் பேசுறேன் தெய்வம். நான் வாரேன். சரியா, தைரியமா போய் பேசு. இதுக்கு மேலையும் நீர் பயந்துகிட்டு இருந்தீர்னா இந்த ஜென்மத்துல நம்ம கல்யாணம் நடக்காது. சரி தெய்வம், நான் வாரேன். என்னடி இவன் போய் பேசுவானா? அவ ஆத்தாதான் சம்மதிச்சிருவாளா? அதெல்லாம் பேசுவாருமா. அவரு என் மேல உசுரையே வச்சிருக்காரு. கண்டிப்பா பேசுவாரு. ஆனா அந்த கிழவி சம்மதிக்குமான்னு தான் தெரியல. என்ன செய்ய, என் அப்பங்கூட பிறந்தவளுக்கு வீராப்பு ரொம்ப தான் இருக்கு. எத்தனை காலத்துக்கு தான் இப்படி இருப்பாளோ தெரியல. பாப்போம். அவ சம்மதம் இங்க யாருக்கும் அவசியம் இல்ல. அவ சம்மதிக்கிறா, சம்மதிக்காம போறா. நாளைக்கு இந்நேரம் உன் கழுத்துல தாலி ஏறி இருக்கணும். இல்ல நான் சொல்ற மாப்பிளைய தான் நீ கெட்டிட்டு போகணும். 2ல 1 நீயே முடிவு பண்ணிக்கோ. ஓ, உம்மை நம்பிதான் இம்பிட்டு தைரியமா பேசியிருக்கேன். சொதப்பிராம உங்க ஆத்தாட்ட என்ன முடிவுன்னு கேட்டுட்டு வரோம். நாளைக்கு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டு என்னை எங்க ஆத்தா முன்னாடியே கேவலப்படுத்திடாதேரும். என்னங்க கூச்சமா இருக்கு? சும்மா இல்லி, நீ நடக்கிற நேரம்லாம் உன் கால்ல இருந்து ஜல் ஜல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீ இந்த வீட்டு சுத்தி வரும்போதெல்லாம் என் காதுல ஒலிச்சிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த கொலுசு. ஓ, இங்க ஏதோ சட்டி கருவுற வாட வரல. அடுப்புல எதையும் வச்சிட்டணும். என்னடி சொல்ற? அடுப்புல எதையாவது வச்சுட்டு அங்க வந்து? எனக்கு என்னங்க தெரியும், நீங்க மணிக்கணக்கா இப்படி கொலுச வாங்கி மாற்ற சாக்குல என் காலை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பீங்கன்னு பார்த்தா நீங்க நகர மாட்டேங்க. அதான் அடுப்புல எதுவும் வச்சுட்டு வந்துட்டணும்னு தோணுது. சட்டி கருவுற வாடையா இருக்கே அப்படின்னு பாக்குறேன். அடிப்பாவி, இருக்கும் இருக்கும், எங்க அம்மா பாத்துக்கிடும். நீ முதல்ல அசையாம இரு. வெள்ளி கொலுசு மணி. அந்த பாட்டை பாடுங்க. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு அந்த பாட்டோட லிரிக்ஸ் கூட தெரிய மாட்டுக்கு. எவ்வளவு திமிரு இருந்தா என்ன நக்கல் அடிப்பா? சட்டி கருகிற வாடை வருதாம்ல, வாடை கருக்கிட்டா போச்சு. ஏங்க இது வயிறு எரிச்சலா தெரியுதுங்க. வயிறு எரியற மாதிரி இருக்கு. ஆன்டாசிட் குடிச்சா சரியாயிருமா இல்ல ஈனோ குடிக்கணுமா? எரிச்ச தாங்க முடியலன்னு வடிவேலு காமெடி மாதிரி ஏதாவது சொன்னீங்களா? அது ஃபேனுங்க, இது வயித்தெரிச்சல். இதுக்கு எப்படி ஃபேனை வச்சா சரியாகும்? ஐயோ, நான் ஒண்ணுமே சொல்லல, நீ ஆள விடுமா? இல்ல உன் ரூம்ல போன் அடி அடின்னு அடிச்சிட்டு கிடக்கு. நீ என்னன்னா பொண்டாட்டி கறிக்கு இப்பதான் கொலுசு மாட்டி விட்டுட்டு இருக்கியாக்கும். அடிச்சிட்டு கிடக்குதுமா. ஏவனாவது வேண்டாத பயில்வ வேணும்னே வைத்தறிச்சல்ல போன் அடிச்சிருப்பானுங்க. என்னன்னு அப்புறமா கேட்டுக்கலாம். அது ஒன்றும் அவ்வளவு முக்கியம் இல்ல. என் பொண்டாட்டிக்கு கொலுசு மாட்டி விடுறதுதான் முக்கியம். என்னடி இவன் இப்படி பேசிட்டு கிடக்கான்? எல்லாம் மருமவக்காரி சொல்லி கொடுக்கறது. அன்னைக்கே சொன்னேன், நீ கேட்டா தானே. இப்ப எங்க வந்து நிக்கிது பார்த்தல? வீட்டை அவ பேர்ல வாங்கிட்டா. இனி
உன் மகனும் அந்த பக்கம் போயிட்டா நீ நடுத்தருல தான் நிக்கணும். இதுக்கெல்லாம் முடிவு கட்டுறேன். ச்சே, நான் சொல்றத கேட்காம இருந்ததுனால தான் இவ்வளவும் வந்திருக்கு. இவ்வளவு திமிர் இருந்தா என் மகனை அவ கால்ல உள்ள வச்சிட்டங்கிறத என்கிட்ட காட்டுறாளா? அவளுக்கு வைக்கிற ஆப்பு. ஏங்க வயிறு என்னமோ தெரியல, எரிஞ்சிய பாடாவே இருக்கு. வாங்க போய் ஜெலுசில் எடுத்து குடிப்போம். ரொம்ப நேரம் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வயிற்றுச்சே ரொம்ப அதிகமாயிரும். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை ஆகிரும். சரி செல்லம், போவோம். நம்ம நாளைக்கு அத்தைய பார்க்க ஊருக்கு போவோம். அத்தை பாவம் தனியா இருப்பாங்கல்ல. ஆமாங்க, போகும்போது எங்க அம்மாவுக்கு காஸ்ட்லி பட்டு புடவையா வாங்கிட்டு போகணுங்க. நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கணுங்க. எல்லாத்தையும் இன்னைக்கே வாங்கி பேக் பண்ணிருவோம். சரியா? சொல்லிட்டல, அத்தைக்கு என்ன கலர் வேணும்னு கேட்டு சொல்லு. சரியா? சரிங்க, வாங்க. மாமியா கறிக்கு பட்டு புடவை வாங்கிட்டு போறானா? பட்டு புடவை இருக்கட்டும், மொத்தமா குடும்பத்தோட தீய கொளுத்துறானா இல்லையான்னு பாரு. எவ்வளவு திமிர் இருந்தா என்கிட்டே இவன் இப்படி பேசிட்டு போவான். உன்கிட்ட தான் பேசிட்டு போவான். அன்னைக்கு நான் சொல்லும்போது நீ பெருசா எடுத்துக்கல. இப்ப ஐயோட அம்மாடானா எல்லாம் சரியாயிருமா? அவளை கூடிய சீக்கிரம் விரட்டுறதுக்கு வழிய பாரு. இல்ல நீ நடுத்தரில் தான் நிக்கணும்.